இப்போ நம்ம வந்து 7th தேர்ட் டேர்மில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். தெற்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. தொடக்கத்தில் காடுகளில் வாழ்ந்து வந்த மனிதன் பின்னர் ஊர்களை உருவாக்கி கொண்டு வாழத் தொடங்கினான். சிறிய ஊர்கள் வளர்ச்சியடைந்து நகரங்களாக மாறின. நகரங்களில் பெரும்பாலானவை ஆற்றங்கரைகளில் அமைந்திருந்தன. ஆற்றங்கரைகளில் சிறந்து விளங்கும் நகரங்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன. அவற்றுள் ஒரு நகரத்தை பற்றி அறிவோம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திக்கெல்லாம் திகழும் சிறப்புடையக்கூடிய திருநெல்வேலிக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடக்கத்தில் வந்து மனுஷன் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தான்? காடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தான். அப்புறமா ஊரை உருவாக்கி வாழ தொடங்கினான். சின்ன சின்ன ஊர்கள் வளர்ச்சி அடைந்து நகரங்களாக மாறுது. நகரங்கள் பெரும்பாலானவை ஆற்றங்கரைகளில் தான் அமைஞ்சிருக்கு. ஆற்றங்கரைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நகரங்களில் நிறையா இருக்குது. அதில் ஒன்று தான் திருநெல்வேலின்னு சொல்லிட்டாங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆறு என்ன ஆறு? தாமிரபரணி ஆறு. வெரி குட். தாமிரபரணி ஆறு தான் திருநெல்வேலியில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஆறு. ஸோ தொடக்கத்தில் காடில் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறமா ஊரை உருவாக்குறான். ஊர்களில் வாழ்ந்து சிறிய ஊர்கள் வளர்ச்சி அடைந்து நகரங்களாக மாறுது. நகரங்கள் வந்து மேக்சிமம் எங்கே இருக்குது? ஆற்றங்கரைகளில் தான் இருக்குது. ஆற்றங்கரைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நகரங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அதில் ஒரு நகரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் திருநெல்வேலி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு நண்பன் எழிலனுக்கு வணக்கம். நான் நலம், நீயும் உன் குடும்பத்தினரும் நலமா? சென்ற ஆண்டு நாம் ஒரே பள்ளியில் ஒன்றாக படித்து வந்தோம். இந்த ஆண்டு என் தந்தையின் பணி மாறுதல் காரணமாக எங்கள் சொந்த ஊருக்கு வந்துவிட்டோம். வரும் கோடை விடுமுறையில் எங்கள் ஊராகிய திருநெல்வேலிக்கு நீ வர வேண்டும் என்று உன்னை அன்புடன் அழைக்கிறேன். திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று. பழந்தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர் ஆண்டு வந்தனர் என்பது நமக்கு தெரியும். அவர்களுள் பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது. அவர்களது இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது. இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. தற்போது நெல்லை என வழங்கப்படுகிறது. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிலாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் திருநெல்வேலியை பற்றி தான் ஃபுல்லாக இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்குது. கடைசியில் இந்த கடிதம் வந்து முடியுது. ஸோ நம்ம பேராவே இம்பார்ட்டன் ஆனது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துடலாம். ஸோ எழிலன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எழுதுகிறாங்க கடிதம். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் வந்து ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து தந்தையின் பணிமாறுதல் காரணமாக எங்கள் சொந்த ஊராக இருக்கிற திருநெல்வேலிக்கே வந்துட்டோம். அதனால் நீ என்ன பண்ணணும்? திருநெல்வேலிக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அவனை அழைக்கிற மாதிரி இருக்குது. இப்போது திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்களில் ஒன்றா இருக்குது. சேர சோழ பாண்டியர் இவங்க 3 பேரும் தான் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தாங்க. ஸோ அவங்களில் பாண்டியர்களுடைய தலைநகரம் என்னது? மதுரை. இது நமக்கு தெரியும். அவர்களது இரண்டாவது தலைநகராக விளங்குனது என்னதான்? திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுடைய இரண்டாவது தலைநகர், பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர் என்னது? திருநெல்வேலி. ஓகேயா? இப்போது அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நகரை சுற்றி நெல் வயல்கள் வந்து வேலி மாதிரி அமைஞ்சிருந்துச்சான். நெல் வயல் அப்படியே வேலி மாதிரி அமைஞ்சிருந்துச்சான். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க? திருநெல்வேலி, நெல் வேலி மாதிரி அமைஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெல்வேலின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அதை எப்படி சொல்கிறோம்? நெல்லை அப்படின்னு சொல்லி மருவு பெயரில் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தர் எப்படி சொல்லியிருக்காரு? திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னது யார்? திருஞான சம்பந்தர் தான் சொல்லியிருக்காரு. திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. தன் பொருணை புனல் நாடு என்ற சேக்கிலாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளனர். ஸோ தன் பொருணை புனல் நாடு அப்படின்னு சொன்னது யார்? சேக்கிலார். தன் பொருணை புனல் நாடு. தன் பொருணைனாலும் என்னதுதான்? நம்மளுடைய தாமிரபரணியை தான் குறிக்குது. ஸோ தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிலாரும் திருநெல்வேலியின் சிறப்பினை போற்றியுள்ளனர். ஸோ சேக்கிலார் என்ன சொல்லியிருக்காரு? தன் பொருணை புனல் நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து
திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காரு? திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னது யாருன்னா திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி, தீனே இருக்கா? ஸோ எல்லா திக்களையும் புகழ் திருநெல்வேலிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னது திருஞான சம்பந்தர். அவருடைய ஞானத்தை வச்சு அப்போவே சொல்லியிருக்காரு. தன் பொருணை புனல் நாடு அப்படின்னு சொன்னது யாருன்னா செய்கிலார். அவர் திருநெல்வேலியின் சிறப்பை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயர் இருந்துச்சான். வேணுவனம், வேணுனா என்னது? வேற ஒன்றும் இல்லை, மூங்கில் தான். ஸோ முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. மூங்கில் காடு என்பது அதன் பொருளாகும். மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர். ஸோ என்ன சொல்கிறாங்க? முற்காலத்தில் திருநெல்வேலி வேணுவனம் அப்படின்னா என்னது? மூங்கில் காடு. ஸோ மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு மூங்கில் காடு அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கக்கூடிய வேணுவனம் அப்படிங்கிற பெயர் இருந்திருக்கலாம். ஸோ நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர். ஸோ 2 பாட்டு இருக்குது. ஒன்று என்னதுன்னா, முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு, அதுக்கு மீனிங் மூங்கில் காடு. ஸோ வேணுவனம்னு கூப்பிடலாம். அப்படி இல்லையா, மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்ததுனால் நெல்வேலி அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். அதாவது நெல்லே வேலி மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நெல்வேலி அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது திருநெல்வேலி மாவட்டம் மலை வளம் மிகுந்த பகுதியாகும். இப்பகுதியின் சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டு உள்ளது. பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியிருக்காராம். திருநெல்வேலி மாவட்டம் மலை வளம் மிகுந்த பகுதியாக இருக்குது. பகுதியின் சிறப்புமிக்க மலை பொதிகை மலை அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுது. ஸோ இந்த பகுதியில் தான் திரிகூட மலை அப்படின்னு அழைக்கப்படுற குற்றால மலை கூட இருக்குது. ஆனால் பொதிகை மலை தான் என்னது? தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி அப்படின்னு சொல்லி யார் பாடுறா? நம்ம இளங்கோவடிகள் பாடுறாரு. இளங்கோவடிகள் யார்? சிலப்பதிகாரத்தோட ஓனர். பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி அப்படின்னு சொல்லி யார் பாடுறா? இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார். இலக்கியங்களில் திரிகூட மலை என வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கிறது. ஸோ திரிகூட மலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? திரிகூட ராசப்ப கவிராயர்னு சொல்லிட்டு நம்ம குறவஞ்சிலெல்லாம் படிச்சிருப்போம்ல. திரிகூட மலை என்று வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கிறது. அங்கே அருவியில் தண்ணி வர்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஐந்தருவி அது எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். வானரங்கள் கனி கொடுத்த மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலை வளத்தை திரிகூட ராசப்ப கவிராயர் தம் குற்றால குறவஞ்சி நூலில் பாடியுள்ளார். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த குற்றால மலை வளத்தை சிறப்பாக பாடியிருக்காரு. வானரங்கள் கனி கொடுத்த மஞ்சியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்லி குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற நூலில் பாடியிருக்காரு. இந்த நூலில் குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற நூலில் பாடியிருக்காரு. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பொருணை நதி என்றும் முன்னர் வளைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? திருநெல்வேலி பகுதியை வளம் கொளிக்கக்கூடிய ஆறு தாமிரபரணி. இதனை தன்பொருணை நதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பச்சையாறு, மணிமுத்தாறு, சிச்சாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி அப்படின்னு சொல்லி பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. ஸோ இது திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக ஆக்கி தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக மாற்றுறது இத்தனை ஆறும் தான். ஸோ இது எல்லாமே என்னதுதான்? தாமிரபரணி ஆறோட சப்டிவிஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதெல்லாம்? தன்பொருணை நதின்னு அது இன்னொரு பேர். தாமிரபரணியோட இன்னொரு பேர் தான் தன்பொருணை நதி. நாட்டை தென்பெருணைன்னு சொல்லணும், அது இல்லை, தன்பொருணை. ஸோ இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிச்சாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்ற பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில் ஆகும். ஸோ திருநெல்வேலியிலேயே ஃபேமஸான தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன தொழில் தான்? உழவு தொழில் தான் ஃபேமஸானதாக இருக்குது. தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது.
மானாவாரி பயிர்களாக. ஸோ 2 வாட்டி இதில் வந்து பயிர்கள் வந்து பயிரிடுறாங்க. அதனால் குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மழை இல்லாத டைமும் நம்ம வந்து பயிரிட வேண்டியதாக இருக்குது. மானாவாரி பயிர்களான சிறு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. ராதாபுரம், நான்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகின்றது. ஸோ ராதாபுரம், நான்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி இந்த மாவட்டங்கள்லாம் மேக்சிமம் வாழை வந்து பயிரிடுறாங்க. ராதாபுரம், நான்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் வாழை வந்து பயிரிடப்படுகின்றது. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமன்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றது. இங்கு விளையக்கூடிய வாழைத்தார்கள் வந்து தமிழ்நாடு மட்டுமன்றி இங்கு விளையக்கூடிய வாழைத்தார்கள் இருக்கு இல்லையா, அந்த வாழைத்தார்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கர்நாடகா, கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது. ஸோ நெல்லிக்காய் உற்பத்தியில் வந்து நெல்லை மாவட்டம் தான் முதலிடம் வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றது. ஸோ அங்கே வந்து கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இந்த மாவட்டத்தில் வந்து சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றது. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது. கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலிலும் நம்ம இந்த திருநெல்வேலி மாவட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெல்லிக்காய் ஞாபகம் வச்சிடலாமா, வாழைத்தார் அங்கே ஃபேமஸாக இருக்குது. வாழைங்கிற படம் வந்து நெல்லை மாவட்டம் தானே. ஸோ கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலையும் இவங்க வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க. கடலோரம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கூடன்குளம் அணுகுலையிலேருந்து கூந்தன்குளம், கூடுதலை, கூட்டப்பனை அது வரிசையாக வந்து என்னது தான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். உள்நாட்டு மீன்பிடி தொழில்னால் இங்கே வந்து தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, ஸோ ஆறு சார்ந்த எல்லா நல்ல தண்ணி மீனுமே எனது உள்நாட்டு மீன்பிடி தொழிலில் வந்துடும். தெரிந்து தெளிவோம். திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாலிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இது வந்து நம்ம திருச்செந்தூருக்கு வர்ற வழியில் பார்த்தோன்னா, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு வர்ற வழியில் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடம் இருக்கும். இது வந்து ஆர்கிடெக்சருக்கு நம்ம யூஸ் பண்ண இடம். திருநெல்வேலிக்கு அருகில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, மண் தாளிகள். இறந்தவர்களின் உடல்களை புதைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மண் தாளிகள், முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் இங்கு சான்றாக விளங்கும் தொல்பொருட்கள் இங்கு கிடைத்துள்ளன. இவ்வூர் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வந்து டிவைட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பயன்படுத்திய முதுமக்கள் தாலிகள் வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது. தாமிரபரணி கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல தான் என்ன துறைமுகம் இருந்துச்சா, கொற்கை அப்படிங்கிற துறைமுகம் வந்து இருந்திருக்கு. கடலோடு போய் கலக்கக்கூடிய இடத்துல. ஸோ கொற்கை அப்படிங்கிற துறைமுகம் இருந்திருக்கு. இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. கொற்கையில் விளைந்த பாண்டிய நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது. ஸோ கொற்கையில் விளைந்த பாண்டிய நாட்டு முத்து வந்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியதான். முத்துப்படு பரப்பி கொற்கை முன்றுரை. நல்ல முத்துக்கள் எல்லாத்தையும் எப்படி பரப்பி வச்சு கொற்கையிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி விற்பாங்களாம். சரியா, நற்றிணை நல்ல முத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நற்றிணையில் முத்து பரப்பி கொற்கை முன்றுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நற்றிணை. அடுத்த கொற்கையில் பெருந்துறை முத்து. கொற்கையிலேயே என்னது ஃபேமஸ், என்னது தான், முத்து தான். கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொற்கையில் பெருந்துறை முத்து இது வந்து அகநானூறு சொல்லுது. கொற்கையில் பெருந்துறை முத்து, கொற்கையிலே பெருசு ஃபேமஸ் ஆனது என்னது தான், முத்து தான் அப்படின்னு அகநானூறு நல்லா ஆராய்ந்து பார்த்து சொல்லுது என்று சங்க இலக்கியங்கள் கொற்கையின் முத்துக்களை கூறுகின்றன. கிரேக்க ரோமானிய நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றனர். ஸோ
கிரேக்கர்கள் ப்ளஸ் ரோமானியர்கள் வந்து அந்த நாடை சேர்ந்தவர்கள் வந்து யவனர்கள் இந்த முத்துக்களை வந்து விரும்பி வாங்கி சென்றனர். பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது. நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோயில் அமைந்துள்ளது. கோயிலை சுற்றி 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன. இங்கு திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும். ஸோ பொருணை அப்படிங்கிறது தான் தாமிரபரணி ஆறு. அந்த பொருணை நதியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தாமிரபரணி ஆற்றோட கரையில் நெல்லை நகரோட சிறப்பு வந்து இருக்குது. அதாவது நெல்லையப்பர் திருக்கோயில் நகருக்கே சென்டரில் அமைஞ்சு சிறப்பானதாக இருக்குது. கோயிலை சுற்றி 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் வந்து அமைஞ்சிருக்கு. அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன. இங்கு திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று திருஞான சம்பந்தர் பாடலடிகள் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திங்கள் நாள் விழா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்னது யார்? தேவாரத்துலேருந்து அதை சொல்லியிருக்காங்க. திருஞான சம்பந்தர் பாடல் அடிகளால் அறியலாம். இது யாரோட பாட்டு? திருஞான சம்பந்தருடைய பாடல் அடி மூலமாக நம்மளால் அறிய முடியுது. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே தேவாரம் என்னும் திருஞான சம்பந்தர் பாடல் அடிகளால் அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே தேவாரம் என்னும் திருஞான சம்பந்தர் பாடல் அடிகளால் அறியலாம். நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவட்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவட்புரை என்றால் சிறைச்சாலை. அதாவது இப்போவும் அங்கே பாளையங்கோட்டை ஜெயில் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போவே காவட்புரை தெரு அப்படின்னு ஒரு தெரு இருந்திருக்கு. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறைவிக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? காவட்புரை தெரு அப்படின்னு சொல்கிறோம். காவட்புரை அப்படின்னா என்ன மீனிங்கா? சிறைச்சாலை அப்படிங்கிறதான் மீனிங்கா. ஸோ அந்த தெருவை நம்ம என்ன சொல்கிறோம்? காவட்புரை தெரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா. மேலே வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு உள்ளது. கூளம் என்பது தானியத்தை குறிக்கும். ஸோ மேலே வீதி இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு உள்ளது. கூளம் அப்படின்னா என்னது? தானியத்தை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. கூளைக்கடை தெரு என்பதே மருவி கூளைக்கடை தெரு என வழங்கப்படுகிறது. அகசாலை அக்கச்சாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். ஸோ அணிகலன்கள் ப்ளஸ் பொற்காசுகள் இது வந்து ரொம்ப அகமானது. அதாவது எவ்வளோ இருக்குன்னு வெளியே தெரியவே கூடாது. அதனால் அது வந்து அக்கச்சாலை அப்படிங்கிற இடத்துல தான் உருவாக்குறாங்க. அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பேரில் அமைந்துள்ளது. ஸோ இது எல்லாத்தையும் அக்கசாலை அப்படிங்கிற தெருவில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் தெரிவோம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. ஸோ தாமிரபரணி ஆற்றில் மேற்க பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து திருநெல்வேலி அமைஞ்சிருக்கு. மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. தாமிரபரணி ஆறு இருக்குல்ல, அதில் வந்து மேற்கு கரையில் திருநெல்வேலி இருக்குது, கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை இருக்குது. ஸோ தாமிரபரணி ஆற்றில் மேற்கு கரையில் வந்து திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. கிழக்கே பாளையங்கோட்டை, மேற்கே வந்து திருநெல்வேலி இருக்குது. ஸோ மேற்கே வந்து திருநெல்வேலியும் கிழக்கே வந்து பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த 2 நகரங்களையுமே நம்ம என்ன சொல்கிறோம்? இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்டுன்னு நம்ம எதை சொல்கிறோம்? நம்மளோட பாளையங்கோட்டை நகரை தான் சொல்கிறோம். பாளையங்கோட்டை நகர் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு? திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலியையும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரம்னு சொல்கிறோம். ஏன் இது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நிறையா எஜுகேஷ்னல் ஸ்கூல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் நம்ம இதை என்ன சொல்கிறோம்? தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. நெல்லை நகரத்துக்கு மேற்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேட்டை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர் வந்து இருக்குது. அது வந்து வணிகம் செய்யக்கூடிய பகுதியை வந்து நம்ம பேட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பெருவணிகம் வந்து அங்கே நடைபெற்றிருக்க வேண்டும். அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? பேட்டை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு.
சொல்லியாச்சு. அதில் கூட பழையப்பேட்டை புதுப்பேட்டைன்னு 2 உண்டு. இடமாக இருந்திருக்க வேண்டும், பெரு வணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியாபுரம். ஸோ யாரை வரவேற்றாங்க? நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை மக்கள் வந்து வரவேற்றாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? பாண்டியாபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாண்டியாபுரம். நெல்லை நகர மக்கள் வந்து நின்ற சீர் நெடுமாறனை வரவேற்றாங்கல்ல, அந்த வரவேற்ற ஊர் பேர் தான் என்னது? பாண்டியாபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர். திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றது. மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர். மேலே வந்து பாண்டியாபுரம், பாண்டியபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அது வந்து நின்ற சீர் நெடுமாறனை வரவேற்ற இடம். அவருடைய அரசியாக இருக்கிற மங்கையர்க்கரசியை வரவேற்ற இடம் திருமங்கை நகர். ஸோ நாயக்க மன்னர்களின் தலவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றல் வீரராகவர். ஸோ மொத்தமாகவே நாயக்க மன்னர்களோட தலவாய் யார்? அரியநாதர். அரியநாதரோட வழித்தோன்றவள் தான் வீரராகவர். அவரது பேரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம் எனவும், அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பேரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஸோ என்ன சொல்கிறோம்? வீரராகவாபுரம், வீரராகவாபுரம் மற்றும் மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரியநாதர், அவருடைய வழித்தோன்றல் தான் வீரராகவர். ஸோ அந்த இடத்த வந்து வீரராகவாபுரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்கிறோம். மீனாட்சிபுரம் அவங்களோட ஒய்ஃபோட பேர் போல். ஸோ அதை மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்கிறோம். சேரன்மாதேவி, கங்கை கொண்டான், திருமலையப்பபுரம், வீரபாண்டிய பட்டணம், குலசேகரப்பட்டணம் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனவாக உள்ளன. இதெல்லாம் பாதி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. சேரன்மாதேவி, கங்கை கொண்டான், திருமலையப்பபுரம் இதையெல்லாம் வந்து திருநெல்வேலி, வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரப்பட்டணம் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனவாக உள்ளன. அது ரெண்டும் என்னது? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். பாளையங்கோட்டை, உக்கிரன்கோட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்ததற்கு சான்றாக விளங்குகின்றன. அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பர். சங்கப்புலவரான மாற்றோகத்து நப்பசலையார். இதில் கோட்டைகள் வந்து பாளையங்கோட்டை, உக்கிரன்கோட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்கள் இந்த மாவட்டத்தில் நிறைய கோட்டைகள் இருந்ததை விளக்குது. அகத்தியர் வந்து பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பர். சங்க புலவரான மாற்றோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர். ஸோ இவங்க எல்லாருக்குமே திருநெல்வேலி தான். மாற்றோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னது தான்? திருநெல்வேலி தான். ஸோ இதை அடுத்த கதையில் வந்து நல்லா ப்ரீஃபாகவே படிப்போம். மாற்றோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர். அயல்நாட்டு அறிஞர்களான ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரையும் தமிழின் பார் ஈர்த்த பெருமை திருநெல்வேலிக்கு உரியது. இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு அழைக்கிறேன்னு திருநெல்வேலியோட மொத்த ஹிஸ்டரியும் எழுதி அவனோட நண்பனை அவன் அழைக்கிற மாதிரி ஒரு அருமையான கடிதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது, பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அடுத்த மேட்ச் கொடுத்துருக்காங்க. மேட்ச் என்ன கொடுத்துருக்காங்க? தன்பொருணை. தன்பொருணைனா என்னதுப்பா? தாமிரபரணியை தான் தன்பொருணைன்னு சொல்லுவோம். அடுத்தது அக்கசாலை. அக்கசாலைனா என்னது? பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம்தான் அக்கசாலை. கொற்கை. கொற்கைங்கிறது என்னது? முத்து குளித்தல் நடைபெறக்கூடிய இடம்தான் கொற்கை. அதுக்கப்புறமா திரிகூடமலை. திரிகூடமலை எங்கே இருக்குது? குற்றாலத்தில் இருக்குது. ஸோ திரிகூடமலை வந்து குற்றாலம். திரிகூடமலை குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். மொத்தமாகவே இந்த லெசனை வந்து நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. ஃபஸ்ட்டு காடு, அப்புறம் ஊரில், அப்புறம் நகரம். ஸோ ஆற்றங்கரையில் மட்டுமே நிறைய நகரங்கள் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ திருநெல்வேலியில் பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர்களுடைய தலைநகரமான மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறனால இது வந்து 2வது தலைநகரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த நகரை சுற்றி நெல் வயல்கள் வந்து வேலி போல் இருந்தனால இதுக்கு நெல்வேலி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு தீன்னு சொன்னது யார்? திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனல் நாடு என்று செய்கிலார் வந்து திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளார். தன் பொருணை புனல் நாடு, தன் பொருணை புனல் நாடு என்று செய்கிலாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் மலை வளம் மிகுந்ததாக இருக்குது. பகுதியின் சிறப்புமிக்க மலை வந்து என்னது? பொதிகை மலை. பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிய மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியுள்ளார். திரிகூட மலை என்று வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கிறது. ஸோ திருநெல்வேலிக்கு வேணுவனம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து மூங்கில் காடு அதிகமாக இருந்திருக்கு. அதனால் அப்புறம் மூங்கில் நெல் வந்து நல்லா விளைஞ்சிருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி. இளங்கோவடிகள் பொதிகை மலையை பற்றி சொல்கிறாரு. திரிகூட மலையை குற்றால மலைன்னு சொல்கிறது யாருன்னா, வானரங்கள் கனி கொடுத்து வந்தியோடு கொஞ்சும் வந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று பாடியவர் யாருன்னா யார்? திரிகூட ரசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சி பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யக்கூடிய ஆறு எனது? தாமிரபரணி ஆறு தான் வளம் செய்யக்கூடியதாக இருக்குது. அதை தன்பொருணைன்னு அழைக்கிறோம். பச்சாறு, மணிமுத்தாறு, சிச்சாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக இது மாற்றுது. உழவு தொழில் அதான் ஃபேமஸாக இருக்குது இங்கே. ஏன்னா தாமிரபரணி ஆற்றின் மூலமாகவும் ப்ளஸ் குளத்து பாசனம், கிணத்து பாசனம் எல்லாமே வந்து இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி இங்கெல்லாம் வாழைத்தாறு, கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ எல்லா இடத்துக்குமே போகுது. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் தான் முதலிடம். கடலோரம் உள்நாட்டு மீன்பிடி தொழிலையும் அது வந்து ஃபேமஸாக இருக்குது. திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து அகழாய்வு நடந்திருக்கு. திருநெல்வேலி அதாவது அங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இறந்தவர்களின் உடல்களை புதைத்த தமிழர்கள் பயன்படுத்திய மண் தாளிகள், முதுமக்கள் தாளிகளை வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொருணை அப்படிங்கிறது தாமிரபரணி ஆற்றின் கரையில். பொருணை அப்படின்னா தாமிரபரணியை தான் குறிக்குது. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வ தாமே திருஞான சம்பந்தர். ஸோ காவட்புரை தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அங்கே வந்து அரசரால் தணிக்கப்பட்டவர்களை சிறை வச்சுருக்காங்க. கூலம் அப்படிங்கிறது தானியத்தை குறிக்கும். அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய இடம் தான் என்ன சொல்கிறோம்? அக்கசாலைன்னு சொல்கிறோம். மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. ஸோ லாஸ்ட் ஒன்வர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி வந்து பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தன்பொருணை அப்படின்னா தாமிரபரணி, அக்கசாலை அப்படின்னா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம், கொற்கை அப்படின்னா முத்துக்குளித்தல் ஃபேமஸ், திரிகூட மலை அப்படிங்கிறது வந்து குற்றால மலையை குறிக்கக்கூடியதாக இருக்குது.